ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய ஸ்பெஷல். இந்திய பொழுது இனிய பொழுதாக நான் இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி தான் நான் லாங் வீடியோவை போட ஆரம்பிச்சிருக்கேன். சில சந்தர்ப்ப சூழ்நிலை நான் வீடியோ போட முடியல. இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் 5 o'clock to 6 o'clock எடுத்த ரொட்டீனை தான் நான் வீடியோவை போட்டிருக்கேன். எழுந்தோடனே முதல் நான் ரெஃப்ரெஷ் ஆன பிறகு வீட்லேயே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு மெழுகுவத்தி ஏற்றி வச்சேன். கூடவே சாம்பிராணி ஏற்றி வச்சேன். இந்த மாதிரி இருந்தால் வீடு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும், வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். முதல்ல அரிசியை மட்டும் ஊற வச்சாச்சு. அரிசி ஊற வச்சு அடுத்த நிமிஷமே காய்கறிகள் தான் எடுத்து வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு, குடமிளகா, வெங்காயம், தக்காளி, கூடவே பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகா, உருளைக்கிழங்கை போட்டு கிரேவி மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். சின்ன பவுலில் அன்றைக்கி யூஸ் பண்ண வேண்டிய கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா அது மாதிரி எதனா இருந்தால் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். சீக்கிரம் தண்ணியில் ட்ரைன் ஆகியிருக்கும், அப்புறம் யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதற்கிடையில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அரிசி வெந்துன்றிருக்கு. வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு, குடமிளகா கிரேவிக்கு. குடமிளகா முழுதும் எடுத்துக்கல, பாதி தான் எடுத்துருக்கேன். மீதி குடமிளகாவை மறுநாள் சாம்பாருக்கு அப்படிலாம் நூடுல்ஸுக்கு எதனா போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். இதை ரெடி பண்ண பிறகு கிரேவி ரெடி பண்ண ஆரம்பித்தேன். வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கின பிறகு இது கூடவே கொஞ்சம் பூண்டும் தட்டி போட்டேன். 4 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டேன். நல்லா வதங்கி வந்தோடனே கொஞ்சம் உப்பு போட்டுங்க. அப்போ வெங்காயம், தக்காளி நல்லா ஈஸியாக வதங்கி வர ஆரம்பிக்கும். நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா, உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 minutes பொறுத்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி மூடி வச்சுட்டேன். ரொம்ப செமி கிரேவி தான் எடுத்துருக்கேன், நம்ம கிரேவியாக எடுக்கல. இது சாப்பாடு தொட்டு சாப்பிட்றது தான். நீங்கள் சப்பாத்தி தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால், புல்கா தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா கிரேவி எடுத்துக்கலாம். அதற்கடையில் அதை வேறு ஸ்டவ்வில் மாற்றிட்டு சேமியா உப்புமாங்க ரெடி பண்ணேன். பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டு தாளித்து கடலப்பருப்பு, உளுத்தம் போட்டு தாளிச்சிட்டேன். வெங்காயம் போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு காரத்துக்கு தாளித்து விட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் கொதிச்ச உடனே சேமியா போட்டு மூடி வச்சுட்டேன். உங்களுக்கு 5 minutes சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடையில் வெடித்த சாப்பாட்டுக்கு லெமன் ரைஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லி தாளிச்சு கொட்டியாச்சு. ஸோ உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 45 minutes ஈஸியாக முடிச்சிட்டேன். இதுக்கடையில் உளுத்தம் பருப்பு ஊற வச்சுருந்தேன் ஒரு 5:30க்கு. அதையும் வாஷ் பண்ணி கிரைண்டர் போட்டுற போகிறேன். ஏன்னா நைட்டு மாவு தேவைப்படும். சாப்பாடு கட்டியாச்சு. இது பாப்பாவுக்கு சேமியா உப்புமாவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மதியானம் லஞ்சுக்கு லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு, குடமிளகாய் ஃப்ரையும் வச்சுருக்கேன். அதே தான் உங்களுக்கும் கொடுத்து அமைச்சிருக்கேன். மாவு முடிஞ்சிச்சு, அதை எடுத்து ஒரு பேக்ஸில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இதுதான் எனக்கு 5 to 6 ரொட்டீன் இன்றைக்கி முடிஞ்சது. சிம்பிளான மார்னிங் ரொட்டீனை ஈஸியாக முடிச்சிட்டேன். இன்றைக்கி உங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.